மக்களே, ஜப்பானில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு டிராமாவா வந்து பார்க்க போறோம். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நண்பர் ஒருவர் கடைக்கு போயிட்டு கேபிள் வாங்குறதுக்காக போயிருக்கிறார். ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கு. அங்க வந்து இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி பின் இல்லாம வேற ஒரு பின் இருக்கிற இந்த ஒரு அடாப்டரை வந்து அவர் தெரியாம வாங்கிட்டார். வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, கடையை விட்டு வெளியில போயிட்டாரு. அவருக்கு அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணாரு, இந்த பின் வந்து தப்பாச்சே, வேற பின் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணியிருக்காரு, கடைக்கு திரும்பி வந்திருக்கிறார். ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல, திரும்பி வந்து கடைக்காரர் இருக்காரு, கடைக்காரர்கிட்ட அவரு மாத்தி கொடுங்க அப்படின்றத வந்து கேட்கிறார். அதுக்கு கடைக்காரர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாரு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் கேபிள், ஐ நீட் a different pin. 言ってることが分かりません。 I need a different pin. 納得できないです。 இப்போ இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட கேட்கும்போது சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தாம வந்து பேசியிருந்தேன். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கல்ச்சரல் பாண்டட் சொசைட்டி. お客様が間違えた時に申し訳ございませんと言わないと日本の文化にならないので、どうぞよろしくお願いします。また交換しますので少々お待ちください。இங்க வந்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், இது நம்மளுடைய தவறால நம்ம வாங்கிட்டு போயிடுறோம். அப்ப நம்ம திருப்பி மாத்துறோம் போது மன்னிச்சிருங்க, நாங்க இது வந்து வேற ஒரு பின் வாங்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க.